குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல் செஞ்சி டீச்சர். இன்றைக்கி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 5 கூட்டாளி சேர்ப்பு. கூட்டாளி சேர்ப்பின் போது செய்ய வேண்டிய சரிகட்டுதல்களில் முதல் சரிகட்டுதல் பகிர்ந்துதரா லாபம், காப்பு மற்றும் நட்டம் இவற்றை பகிர்ந்தளித்தல். இந்த பகிர்ந்துதரா லாபம் அல்லது நட்டம் இது கடந்த ஆண்டுகளின் லாபத்தையும் நட்டத்தையும் குறிப்பது. கடந்த ஆண்டு லாபம் வந்திருக்கோம், 100% பிரித்து கொடுத்துட மாட்டோம். அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எதிர்கால தேவைக்காக ஒதுக்கி வைப்போம். அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடிய லாபமோ நட்டமோ சேர்ந்துக்கிட்டே வரும். அது பழைய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாதவை. அந்த மாதிரி பகிர்ந்தளிக்கப்படாமல் இருக்கிறத பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் கூட்டாளி சேர்ப்பின் போது பிரித்து தர வேண்டும் அல்லது பகிர்ந்து தர வேண்டும். இதில் காப்பு, இந்த காப்பு அப்படின்றது என்னென்னலாம் உள்ளடங்கும் அப்படின்றத இது ஒரு 2 மார்க் வரும். காப்பில் உள்ளடங்கியது பொதுக்காப்பு, காப்பு நிதி, தொழிலாளர் ஈட்டு நிதி, முதலீட்டு மாறுபடும் நிதி. பொதுக்காப்பு பொதுவாக ஏதாவது எதிர்பாராத விதமாக செலவுகளோ இல்லை பொறுப்போ கூடுச்சுன்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் பொதுக்காப்பு மற்றும் காப்பு நிதி. தொழிலாளர் ஈட்டு நிதி, நிறுவனத்தில் தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு ஈடு கட்டுறதுக்காக ஒரு நிதி ஒதுக்கி வச்சுருப்போம். இதுவும் லாபத்தின் ஒரு பகுதி. காப்புன்றதும் லாபத்தின் ஒரு பகுதி. ஸோ அந்த கணக்காண்டில் இருப்புநிலை குறிப்பில் தொழிலாளர் ஈட்டு நிதின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால், கொடுக்க வேண்டியது இருந்தால் அதை கழிச்சிட்டு மீதி இருக்கிற தொகையும் பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். முதலீட்டு மாறுபடும் நிதி, முதலீடுன்னு சொல்லியாச்சு. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு நிறுவனங்கள்லையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், முதலீடு செய்யலாம். அந்த மாதிரி முதலீடு செய்யும்போது அதனுடைய சந்தை விலை ஏற்றமாகவும் இருக்கலாம், இறக்கமாகவும் இருக்கலாம். இல்லை நம்ம எவ்வளோ முதலீடு செஞ்சோமோ அதுக்கு ஈடாகவும் இருக்கலாம். ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்ம முதலீடு செஞ்சது இப்போ சந்தை விலையை விட அதிகமாக இருக்குது, நம்ம 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சுருக்கோம், ஆனால் சந்தை விலை 9,000 தான் அப்படின்னும் போது நமக்கு நட்டம் ஏற்படுது. எவ்வளோ நட்டம் ஏற்படுது? 1000 ரூபாய். அதை ஈடு செய்வதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நிதிக்கு பேர் தான் முதலீட்டு மாறுபடும் நிதி. இந்த பகிர்ந்துதரா லாபம், காப்பு, லாபத்தை எப்படி அவங்களுக்கு மாற்றுறது, அதுக்குண்டான குறிப்பேட்டு பதிவு. லாப நட்ட பகிர்வு கணக்கு, அந்த வருஷத்தில் வந்த லாபம் பற்று வைக்கிறோம். பொதுக்காப்பு நிதி பற்று, தொழிலாளர் ஈட்டு நிதி பற்று, முதலீட்டு மாறுபடும் நிதி கணக்கு பற்று. இது எல்லாமே கூட்டாளிக்குரிய சேர வேண்டிய லாபம். அதை அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அதனால் இது எல்லாத்தையும் பற்று வைக்கிறோம். ஏன்னா பிரித்து கொடுக்கும்போது அது நமக்கு செலவு. அதனால் செலவு கணக்கை பற்று வைக்கிறோம். இங்கே கூட்டாளியின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கை வரவு வைக்கிறோம். முதல் கணக்கு நிலை முதலாக இருந்தால் முதல் கணக்கு, மாறுபடும் முதலாக இருந்தால் முதல் கணக்கு, நிலை முதலாக இருந்தால் நடப்பு கணக்கு வைக்கிறோம். ஸோ இது லாபங்களை மாற்றுவதற்கான குறிப்பீடு. பகிர்ந்துதரா நட்டம், அந்த வருஷம் நட்டம் வந்திருக்கு, அதை மாற்றுவதற்கான குறிப்பீடு. கூட்டாளிகளின் முதல் அல்லது நடப்பு கணக்கு பற்று, மாறுபடும் முதலாக இருந்தால் முதல் கணக்கு, நிலை முதலாக இருந்தால் நடப்பு கணக்கை பற்று வைக்கிறோம். லாப நட்ட கணக்கு அதை வரவு வைக்கிறோம். நட்டத்தை மாற்றுவதற்கான குறிப்பேடு. இந்த மாதிரி கேள்விகள் பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் 3 மார்க்கில் வரும். இப்போ பயிற்சி கணக்குக்கு போவோம். பயிற்சி கணக்கில் 1, அருள் மற்றும் அனிதா கூட்டாளிகள் லாப நட்டங்களை 4:3, 4:3 ரெண்டையும் கூட்டினா நமக்கு 7 வருது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4/7 3/7 அப்படின்னு எழுதலாம். 31/3/2018 அன்று புதிய கூட்டாளியாக அஜய் என்பவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். புதுசாக ஒரு ஆள் அஜய் அப்படின்றவரை நம்ம புதிய கூட்டாளியாக சேர்த்துக்கிறாங்க. சேர்க்கையின் போது நிறுவன ஏடுகளில்
பொதுக்காப்புன்றது லாபத்தின் ஒரு பகுதி 42,000 என காட்டியது. பொதுக்காப்பினை பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கணக்கு எழுதி வச்சுருக்கேன். அருள், அனிதா அவங்களுடைய லாப பகிர்வு விகிதம், பழைய லாப பகிர்வு விகிதம் 4:3. அதை எப்படி எழுதலாம்? அது ரெண்டுத்தையும் கூட்டினா 7. அப்போ 4/7 3/7. அதாவது ஒரு பழம் இருக்குது. அந்த பழத்தை நம்ம 7 பங்காக பிரிக்கிறோம். ஏழு பங்காக பிரிக்கும்போது ஒரு ஆளுக்கு 4 பங்கு. இது 4 ஒரு ஆளுக்கு, மீதி இருக்கக்கூடிய 3 இன்னொருத்தருக்கு அப்படின்னு பிரித்து தரும். இங்கே பொதுக்காப்பு அப்படின்றது லாபத்தின் ஒரு பகுதி, கூட்டாளிக்கு சேர வேண்டியது. அதை பிரித்து கொடுக்கும்போது அது நமக்கு செலவு. அதனால் பொதுக்காப்பு கணக்கை பற்றி வைக்கிறோம். பொதுக்காப்பு கணக்கு பற்று 42,000 ரூபாய். யார் யார் கூட்டாளி? அருள், அனிதா. ஸோ அருள் இங்கே என்ன முதல், மாறுபடும் முதலா நிலை முதலான்னு சொல்லலை. அதனால் மாறுபடும் முதல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய முதல் கணக்கை வரவு வைக்கிறோம். அருள் முதல் கணக்கு, அனிதா முதல் கணக்கு. இந்த 42,000 மொத்தம் எத்தனை பங்காக போடுறாங்க? 7 பங்காக போடுறாங்க. ஸோ 7ஆல் நம்ம வகுக்கிறோம். 7ஆல் வகுக்கும்போது ஒரு பங்கு எவ்வளோ? வகுங்க. 7 42. அப்போ ஒரு பங்கு 6,000 ரூபாய். அருளுக்கு எத்தனை பங்கு? 4 பங்கு. அனிதாவுக்கு 3 பங்கு. இந்த 6,000 × 4, 6,000 × 3, 6 24,000, 3 18,000. ஸோ பற்றுலையும் 42,000 இருக்குது, வரவுலையும் 42,000 இருக்குது. இதுதான் கணக்கு, பயிற்சி கணக்கு 1. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.